அகண்ட அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இவரு கொஞ்சம் கவனம் இருந்தாருன்னா இவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அண்ணாமலைக்கே எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருந்து, அப்புறம் டிஎம்கேக்கு எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருந்து, அதிமுகவுடைய அடிப்படை திமுக எதிர்ப்பு. அதில் பலரும் அதிமுக மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் அந்த வேலையை உள்ளக்கே அந்த வேலையை பண்ணியிருந்தாரு. நீங்க ஐயா ஒரு இது சொல்லிக்கிறாரு பாத்தீங்களா, 50 சீட்டு ஜெயிக்கணும், ஆனால் கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணியிலே இருக்கணும், 50 சீட்டு ஜெயிக்கணும்னா 60 சீட்டாக கொடுக்கணும். எந்த கூட்டணி 60 சீட்டு கொடுக்கும்? யார் கொடுப்பா? பின்னாடி இங்கே பிரில்லியண்டாக திமுக வேலை செய்து நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் நல கூட்டணி டெக்னிக் தான். மே மாதத்துக்குள்ள கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் நிரப்பிடணும் அப்படின்னு. அப்ப தேர்தல் வேலை யார் பாக்குறது? வேட்பாளர் தேர்வு யார் பண்றது? பிரச்சாரம் யார் பாக்குறது? சும்மா இருந்த காலத்திலே ஒன்றும் பண்ணல. வணக்கம் சார். வணக்கம். நேத்து ஓபிஎஸ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில கவனிக்க தகுந்த செய்தி அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்னை அழைத்து சந்திக்கவில்லை என்பது எனக்கு வருத்தம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்டிஏல தொடருவாரா அல்லது தாவேகாவோடு கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் அவருடைய பேட்டியை தொடர்ந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓபிஎஸ் பேட்டியினுடைய உள்நோக்கம் யாரும் கேட்கலையா தாவேகாவோட நீங்க தொடருவீங்களான்னு, தாவேகாவோட உறவான்னு கேட்டிருக்காங்க, சுத்தி உழைச்சி கேட்டிருக்காங்க. அவர் இப்போதைக்கு நான் என்டிஏல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாவப்பட்ட அப்ராணி, அவருடைய வினையை அவரே தேடிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பாஜக கொடுத்தது. அதிமுக மறுபடியும் கொண்டு வந்து மேலேருந்து வச்சு அவரே சொல்கிறாரு, 2017 என்னை ஏற்றுக்கொண்டார்கள், நானும் அவரை ஏற்றுக்கொண்டேன். எதே அப்படின்னு வடிவேல் அந்த மாதிரி இவர் வந்து அவரை முதலமைச்சர் ஏற்றிட்டாராம், அவர் வந்து இவர் ஒருங்கிணைப்பாளர் ஏற்றிக்கிட்டாராம். அதெல்லாம் எப்படி வந்தார்? 11 எம்எல்ஏவோட ஒதுக்கப்பட்டவர் எப்படி அதிமுகக்குள்ளே வந்தார்? அதெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலை. பிஜேபி அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு, நீங்கள் நல்லா அதிமுகவில் செல்வாக்கை பெற்று ஒரு அதிமுகவை ஷிண்டே மாதிரி வெளியே கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அப்படியே பவர் கொடுத்தோம்னா 2 பேரும் சேர்ந்து அதிமுகவில் பெரும்பகுதியை வச்சுட்டு நம்ம உத்தவ் தாக்கரே மாதிரி எடப்பாடி ஆக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. இவருக்கு அதுக்கான இது கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளில் தெரிஞ்சவொன்னே சரி இவரை எதுக்கும் வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த சீட்டாடும் போது ஒரு கார்டு இருக்கும், இன்னொரு கார்டு நடுவில் ஒரு கார்டு இல்லாமல் இருக்கும். சரி வச்சுப்போம், திடீர்னு அந்த கார்டு வந்துச்சுன்னா டக்குன்னு ரம்மி செட் ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இவரை அப்படியே வச்சுக்கிட்டு இவரை இன்னும் சிலரை வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிறாங்க. அதில் இன்றைக்கி அதிமுக மீண்டும் அந்த என்டிஏ கூட்டணி வந்த உடனே முதல் கண்டிஷனே அண்ணாமலையை மாற்ற வேண்டும். 2வது கண்டிஷன் இவர்களுக்கு இடமில்லை. முதல் கண்டிஷன் ஒத்துக்கிட்டு செஞ்சிட்டாங்க. 2வது கண்டிஷன் கொஞ்சம் பார்ப்போங்க, பொறுமையாக இருங்க, நம்ம வேறு மாதிரி யோசிப்போம், அகண்ட அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர் கொஞ்சம் கவனம் இருந்தாருன்னா இவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இவர் வாட்டில் வாயை விட்டுட்டு நான் என்டிஏல தாங்கிறேன், யார் இது பண்ணாலும் நான் என்டிஏல தாங்கிறேன்னா என்டிஏல இருக்கிறதான் பார்க்கலன்னு இப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறீங்க? என்னை வந்து அவர் சந்திக்கலன்றீங்க. அண்ணாமலைகிட்ட கேட்டால் இதயத்தில் இடம் இருக்குன்றாரு, கலைஞர் மாதிரி. அதனால் இவர்கள் இடம் அதெல்லாம் வந்து அண்ணாமலை இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு எந்த இடத்துல இருக்கார்? முதல்ல அண்ணாமலை தான் இவரை, அது ஒரு மாதிரியான டீமுங்க. அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக காப்பு வைக்கிற வேலையை 2024 பண்ணாங்க. இல்லை சார், ஆனால் இப்போ கடந்த 2021 அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்கள். டிடிவி இல்லாமல் போனது ஒரு பின்னடைவுன்னு பல பேரும் நானே சொல்றேன், புள்ளி விவரங்களும் இருக்கு. ஆமா, அப்ப இந்த முறையும் வந்து பிஜேபியோட பிளான் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும் இல்லாம அந்த அணிக்குள்ள எப்படியாவது இவங்களெல்லாம் கொண்டு வரணும். இந்த முறை டிடிவி நீங்க சொல்லுங்க, 2021 இருந்த செல்வாக்கு டிடிவிக்கு இப்போ இருக்கிறதா? பலரும் அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க, பலர் இறந்து போயிட்டாங்க. அதனால 2021 இருந்த அந்த செல்வாக்கு இப்போ அதிமுகவுக்கு திரும்பி இருக்குது. அவங்க எல்லாருமே தளபதிகள் பெரும்பாலானோர் அதிமுக வந்துட்டாங்க. இருந்தாலும் டிடிவி ஒரு சக்தி அப்படின்றத பரிசீலிக்கணுன்றது தான் பாஜகவுடைய நிலைப்பாடு. ஓபிஎஸ் ஒன்றும் கிடையாது, அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்கல, தொகுதி மாதிரி போய் நின்னாரு. இரட்டையில ராமநாதபுரத்துல 2வது இடம் வந்தாரு. ஆமாம், அது எப்படி வந்தாருன்னு ஊருக்கே தெரியும். 2வது இடமா அதை எப்படி கொண்டு போய் பலாப்பழத்தை வச்சு அதை எப்படி குறுகிய காலத்தில் அதை பிரபலமாக்குனான்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். இரட்டையில எதிர்த்து நின்றுருக்காரு, அதை மறந்துடக்கூடாது. அதனால் அவர் அதிமுக பற்றி பேசுறது மற்ற விஷயங்கள்லாம் எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க. என்னன்னா அவரை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு கொடுக்குற தொகுதியில் நாங்கள் சீட்டில் கொடுத்துக்கிறோன்ற லெவலுக்கு ஓபிஎஸ் போய்விட்டார். ஒரு 2-3 தடவை முதல்வராக இருந்தவர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவில் இருந்தவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்,
விசுவாசி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டவர் தன்னுடைய செயலுக்கு தன்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருந்து ஒரு கட்டத்தில் பிஜேபிக்கு இருந்து பிஜேபிக்குன்னா அது நீங்கள் ஹை லெவலில் இருக்கீங்கன்னா அது வேறு விஷயம். அண்ணாமலைக்கே எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருந்து அப்புறம் டிஎம்கேக்கு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருந்து அதிமுகவுடைய அடிப்படை திமுக எதிர்ப்பு. அதில் பலரும் அதிமுக மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் அந்த வேலையை உள்ளக்கையே அந்த வேலையை பண்ணியிருந்தார். சட்டமன்றத்தில் இவர் எப்படிலாம் பண்ணார் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதிமுகவே இவருக்கு வந்து அந்த செல்வாக்கு இல்லை. அது எல்லாமே இவர் தான் கெடுத்துக்கிட்டார். இவர் கொஞ்சம் இறங்கி போயிடலாம். கடைசியில் அந்த பொதுச் செயலாளர் தேர்வு சமயத்துலலாம் இவர் இல்லாத முரண்டெல்லாம் பிடிச்சி கட்சியே வந்து 2 வருஷம் எதையுமே நடைபெற முடியாத அளவுக்கு இவரை சுற்றியே தானே கட்சி ஓடிட்டு இருந்தது. அதுக்கு இவரை கருவியாக பயன்படுத்திக்கிட்டு ஏடிஎம்கே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எடப்பாடி மற்ற எல்லாரும் இவருக்கு போய் சொல்லிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு ஒரு சுத்தலில் விடுறதுக்கான வேலையை அவர் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன யோகியத்தில் இவர் வந்துட்டு பேசுகிறாருன்னு தெரியல. அப்போ இவர் வந்து இந்த நிலைமைக்கு இவரே காரணம், இவரே தேடிக்கிட்டாரு. இன்னைக்கு அதிமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனை இருந்தாலும் தேர்தலில் 10 தடவை தோற்றாலும் அவங்க ஒற்றுமையாக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அந்த ஸ்ட்ராங்குனால தான் பிஜேபி இறங்கி வந்திருக்காங்க, கூட்டணி அமைஞ்சிருக்குது, அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இல்லை பிஜேபி வந்து ஓபிஎஸ் டிடிவி விஷயத்தில் எப்படி முடிவெடுப்பாங்க? எப்படி முடிவெடுப்பாங்கன்னா அவங்க கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடுவோம், முதல்ல மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சுக்குவோம், அப்புறம் முடிவு பண்ணலான்ற மாதிரி தான் போகிறாங்க. அநேகமாக தேர்தல் நெருக்கத்தில் பாஜகவுடைய தொகுதிகள் அந்த தொகுதிகளில் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி போகலாம். ஆனால் அதுக்கு இவங்க கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும். இப்போ டிடிவிலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் முதல்வர்ன்றதில் மாற்று கருத்து இல்லைன்றதெல்லாம் பேசுகிறாரு. இப்போ அவர் அந்த விஷயங்களில் டிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா கரெக்டாக ரூட் எடுக்கிறாரு. நீங்களும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு நான் என்டிஏல தான் இருக்கிறேன், அது என்டிஏல இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எனக்கு கூட தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நாளைக்கு அது இவருக்கே பிரச்சனை, இவர் வாயாலே இவருக்கு எடுத்துக்குவார். இவர் இப்போ ஓபிஎஸ் போகிறாருன்னா அதுக்கு ஒரு 10 பேர் வரதான் செய்வான், கேட்க தான் செய்வான். ஆனால் நீங்கள் கட்சிக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஊடகங்கள்லாம் ஒன்றும் இது பண்ணாது. அது உங்களுடைய நடத்தை, பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து ஒதுக்கப்பட்டவர். கப்பல் தர தட்டி இருக்குது. அதை மறுபடியும் நங்கூரத்தை எடுத்து போட்டு உள்ளே இழுக்கணும்னா கொஞ்சமாவது அந்த கப்பல் ஒத்துழைக்கணும், இல்லாட்டி ஸ்கிராப்புக்கு போயிடும். அந்த 2 கண்ட நிலைமையில் தான் அவர் இருக்கார். கப்பல் கதை தெரியும்ல, தர தட்டிடுச்சுன்னா அது சிக்கல், மிஸ் ஆச்சுன்னா ஸ்கிராப்பு தான். அந்த மாதிரி தான் இப்போ ஓபிஎஸ் நிலைமை, கரை தட்டிய கப்பலாக இருக்கிறார். அடுத்து ஓகே சார், இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் 2வது கரை தட்டிய கப்பலா ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் நடந்திருக்கு. இந்த கட்சியினுடைய நிர்வாக வசதிக்காக 108 மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் மாவட்ட தலைவர், செயலாளர் ஒரு 216 பேர் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்திருந்தது வந்து ஒரு 30-40 பேர் தான் வந்திருக்காங்க. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வரலை, அன்புமணி ராமதாஸ் வரலை, சட்டமன்ற உறுப்பினர்கள்லையும் ஒரு சிலர் வந்திருக்காங்க, மீதம் இருப்பவர்கள் வரலை. என்ன காரணம்? எதனால ராமதாஸ் இப்படி? இந்த ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், ஐயா ராமதாஸ் பிரச்சனை வரும்பொழுதுலாம் நான் பேசிகிட்டு இருந்தது, கட்சி அன்புமணி ராமதாஸ் கையில் தான் இருக்குது. இயல்பாகவே இப்போ நீங்கள் நானும் அந்த கட்சியில் இருந்தோன்னா ஐயா ஓகே, ஐயா பெரியவர், அவர் மரியாதை இருக்குது. ஆனால் சின்னையா தான் அடுத்த இதை கொண்டு போகக்கூடியவர். சின்னையா வேணும் பகிச்சிக்கூடாது, இப்படி தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கும். நம்ம இருந்தால் கூட அப்படி தான் நினைப்போம். ஐயா வாங்க, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் தான் எல்லான்ட்டு தான் சின்னையாட்ட போவாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடியது. அவர் எடுக்கிற ஸ்டாண்டும் கரெக்டான ஸ்டாண்டு. 2019 அவர் திமுக கூட்டணியில் போகலான்னு முடிவெடுத்தார், கெடுத்து விட்டது இவர். இப்போ என்டிஏ கூட்டணி போகலான்னு அவர் விரும்புகிறார். யார்? அன்புமணி ராமதாஸ். இவர் வேறு ஸ்டாண்டு எடுக்கிறார். எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அது சந்தேகம்தான், உறுதியான இதெல்லாம் கிடையாது. 2024 திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது, இது ஜெயலலிதா இருந்து கற்றுக்கிட்டது. அதிமுக கூட பாமக போகக்கூடாது. அதிமுக பாமக இணைந்தால் ஓரளவுக்கு சீட்டு வாங்கிடுவாங்க. அதனால் அது கலவரம், சிதம்பரம், தருமபுரி இதெல்லாம் தட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அதிமுகவும் பாமகவும் இணையக்கூடாது. அண்ணாமலை கொடுத்த அசைன்மெண்ட்டு நீங்கள் பாமகவை கொண்டு வாங்க அப்படின்னு. அண்ணாமலையே அசைன்மெண்ட்டு தானே. அதனால் அண்ணாமலை கொடுத்த அசைன்மெண்ட்டு பாமகவை பாஜகட்ட கொண்டு வாங்க. அண்ணாமலை மேலே சொன்னது நாங்கள் தனியாக நிற்கலாம். தனியாக எப்படி நிற்பீங்க? அதனால் பாமக நான் பார்த்துக்கிறேன், பாமக ஏடிஎம்கேல போகும், அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏடிஎம்கே என்னன்னா, நமக்கு இந்த தேர்தல் அவர் அதுக்கு மேலே பெருசாக புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தார். இந்த தேர்தல் ஒரு மேட்டர் இல்லை, எனக்கு 2026 தானே அவர் முடிவெடுத்தார். அது வந்து தப்பான முடிவு. உளவியல் ரீதியாக நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அடித்தாதான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அப்போ இந்த முடிவு எடுத்தப்போ அவரும் பாமக கூட்டணி உள்ள கொண்டு வரதுக்கான ஆர்வத்தை காட்டல. அப்போ ஏடிஎம்கே ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்தாங்க. அப்போது இவரை ஒரு மாதிரி எப்படி பார்க்கணுமோ பார்த்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே அண்ணாமலை கொண்டு வந்தார். என்ன கேட்டால் அதுக்கு திமுகவும் ஒரு வகையில் உதவியதுன்னு சொல்லுவார். அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை.
அதோடைய பலனை திமுக அறுவடை செய்தது. 10% அடிச்சிட்டாங்க. இல்லாட்டி தருமபுரியில் சௌமியா ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. இப்போவும் எனக்கு என்னன்னா ஐயா ராமதாஸை திமுக பயன்படுத்துகிறது. நீங்க திமுக பண்ண முடியுமா சார்? சீனியர் லீடர் அவரு. அதெல்லாம் பண்ணலாங்க. அப்போ பண்ணாங்கல்ல. நான் தான் அதனால தான் முன்னுதாரணம் சொல்றேன். 2024ன்னு யாருமே அதிமுக கூட சேரதானே பார்ப்பாங்க. ஏன் போய் அண்ணாமலை ஒரு ஜூனியரு, பாஜக ஒரு சின்ன கட்சி, அவங்களோட போய் சேர்ந்து நிற்கணும்னு ஏன் முடிவு எடுக்கிறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இயற்கையாகவே அடுத்து 2026 எலெக்ஷன் வருது. அதுலேயும் பெரிய கூட்டாளினா அதிமுக தான். அதிமுகவுக்கு கிட்டான நேரத்தில் நம்ம கூட நின்றோம்னா அந்த டைமில் சீட் ஷேரிங் மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக பண்ணலாம் தான் யாரும் நினைப்பாங்க. ஏன் விட்டுட்டீங்க வந்தாங்க? இவர்களுடைய இதுவே இப்படி தான். இவர்கள் அரசியல் இப்போ சொல்கிறாரு 50 தொகுதிகள் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்டாராம். ஐயா எவ்வளோ நாள் அந்த விதியை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு போல. இப்போ இந்த போரில் நாகாஸ்திரத்தை கர்ணன் கடைசியில் அடிப்பார், அந்த மாதிரி கடைசியில் அடிக்கதான் வச்சிருக்காரு போல. இந்த தேர்தலில் தான் அந்த 50 சீட்டு, இது முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணல, இந்த தடவை தான் இது பண்ணுறாரு. இன்னைக்கு என்னென்னவோ பேசுகிறாரு பார்த்தீங்களா? அவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, இவர் யார், ஓ இவரா, அவர் இவர் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேர், தியாகச்செம்மல், ஒய்வரியா உழைப்பாளி அப்படின்றாரு. அந்த மேடையில் அன்னைக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அன்புமணிக்கு சாதாரணமாக சொல்லிட்டாரு, இவருக்கும் ஜிகே மணிக்கும் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டேன்ட்டார். ஆனால் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் ஊடகங்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்பதை உணர்ந்து கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு ஊக்கம் தரணும் இப்படிலாம் பேசுகிறார். இன்னைக்கு வந்து 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், 50 சீட்டில் எப்படி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெயிக்க இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்றாரு. அப்போ என்ன விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் அன்னைக்கு அந்த இது பண்ண மாதிரியே இப்போது திமுக கூட்டணிக்குள்ளே நீங்கள் வேணாம். ஏன்னா இங்கே அப்படி தான் முதல்ல யோசிச்சாங்க, திமுக கூட்டணிக்குள்ளே ஐயாவை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு அன்புமணி ஒத்துக்கலன்றதான் தகவல். அப்போ இதில் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் விசிகா வெளியே போகும், விசிகா சதுரம், சிபிஎம் சிபிஐ இன்னொன்று இவங்களுக்கு சீட்டு எவ்வளோ கொடுக்கணுன்றது வந்துடும்ல. 30 சீட்டு கொடுப்பீங்களா? அவங்க கண்டிப்பாக 6 சீட்டு ஒத்துக்க மாட்டாங்க, 20 சீட்டுக்கு மேலே கேட்பாங்க. இப்போ இவங்களுக்கு 20 சீட்னா விசிகா எப்படி பார்க்கும்? இல்லை விசிகா வெளியே போயிடும். சரி இடதுசாரிகளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுங்க, அட்லீஸ்ட் டபுள் டிஜிட் கொடுங்கன்னுவாங்க, 10க்கு மேலே கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்கு கோல் இருக்கும். அப்போ இவருக்கே 20 சீட்டுக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா நாங்கள் என்ன தொக்கான்னு காங்கிரஸ் கேட்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கிட்ட இவங்களுக்கு போயிடும். அப்புறம் மீதி 134 திமுக நிற்காது. அவங்க ஐடியாவே அது கிடையாது, 200 சீட் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அவங்க பாமக உள்ளே கொண்டு வரதுக்கு இது பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? என்டிஏ கூட்டணிலையும் பாமக இருக்கக்கூடாது, என்டிஏ கூட்டணி வலுவிழக்கணும். அப்படின்னா ஐயா வெளியெழுத்து, ஐயா நீங்கள் என்னென்னா செய்யுங்க. இன்றைக்கி ஐயா ஒரு இது சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா, 50 சீட்டு ஜெயிக்கணும் ஆனால் கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணியிலே இருக்கணும், 50 சீட்டு ஜெயிக்கணும்னா 60 சீட்டாவது கொடுக்கணும். எந்த கூட்டணி? 60 சீட்டு கொடுக்கும். யார் கொடுப்பா? ஏடிஎம் கொடுக்குமா? டிஎம் கொடுக்குமா? ஒரே ஒருத்தர் தான் கொடுப்பாரு. அதனால் ஐயா நீங்கள் அங்கே போய் நில்லுங்க ஐயா, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கூட கொடுத்துடலாம். இது அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல. நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து என்டிஏ கூட சேர்ந்து நல்ல எம்எல்ஏ வாங்கணும், ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு வாங்கணும். ஆனால் பாஜகவை பகிச்சிக்கூடாது, வழக்கு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு புறம்பாக இருக்கிறதுனால தான் அன்புமணி வேறு முடிவு எடுக்கிறார். இன்றைக்கி அது அதாவது பயம் இருக்கும், பயத்தை ஓரளவு தான் பயன்படுத்தணும், ஒரேடியாக பயன்படுத்திட்டா பயம் போயிடும். இன்றைக்கி அது நடந்துச்சு. இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக யாருக்கு எவ்வளோ கட்சிக்குள்ளே தெரிஞ்சு போச்சு. ஒன்று ஐயா இறங்கி வந்து அதே தெம்போட என்னடா சொல்கிற நீ என்டிஏக்கு போகணும், சரி வா அது கொஞ்சம் பந்தா பண்ணிக்கோ, உடனே போய்டுவேண்ணா, அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இழுப்போம், அப்போ தான் அவங்களும் ஏதாவது கொஞ்சம் வருவாங்க, பட்டாருன்னு இறங்கிட வேணாம் அப்படின்னு பண்ணலாம். இல்லை நான் தான் கட்சி, நான் தான் இதுன்னா, நான் தான் கட்சின்னு அவர் ஒன்று பாட்டாளி மக்கள் 2 உருவாக்குனாருன்னா அவர் கையில் எல்லாம் போயிடும். அப்புறம் நீங்கள் இன்னொரு ஓபிஎஸ் மாதிரி தான் இருக்க வேண்டிய நிலைமை வரும். இது இயற்கை. அன்புமணியே அதுக்கு போவானான்னு நினைக்கிறார். ஏன்னா என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவர். தந்தையெல்லாம் விட்டுருங்க, தந்தை கிந்தையெல்லாம் அதெல்லாம் கணக்கெலாம் வராது. நீங்கள் வேற என்டி ராமரெல்லாம் தூக்கி போட்டார் மருமக, தந்தை மகன் அகிலேஷ் பண்ணலையா? சரி தலைவர் ஆக்கணும்னு முதல்ல அவரை தான் நீக்கினார் போ அப்படின்ட்டு, சித்தப்பா துரத்தி விட்டார் போ அப்படின்ட்டு. இதெல்லாம் அக்பர் காலத்துலேருந்து வருது. அதனால் அது கணக்கு இல்லை. நீங்கள் இவர் மிகப்பெரிய லீடரு, கலைஞர், ஜெயலலிதா இவங்கெல்லாம், எம்ஜிஆர் இவங்களெல்லாம் மல்லு கட்டின லீடரு.
அந்த மரியாதை எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து நம்ம அதை தொடாமல் நம்ம நகரணும் அப்படின்னு பார்க்குறாரு. மெல்லமாக காய் நவுத்துறாரு அன்புமணி. இல்லை நீ இவர் அதை தொட்டு நான் யார் தெரியுமா நான் சொல்கிறாருல்ல, அதை தான் தொட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஏதோ ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது இன்றைக்கி நடந்த மாதிரி நடக்கும். இன்றைக்கி 5 எம்எல்ஏல 3 எம்எல்ஏ வரல. 110 மாவட்ட செயலாளர்களில் 8 பேரோ 10 பேரோ வந்திருக்காங்க. மாவட்ட தலைவர்களும் அதே ரேஞ்சு தான். அன்புமணி இவர் ஜிகே மணி எதுக்கு வர்றாருன்னா, அவர் அந்த காலத்துலேருந்தே அவர் எல்லாமே அவர் தான், அதனால் வந்திருக்காரு. அருளும் அந்த மாதிரி தான். மற்றபடி நீங்கள் பாருங்கள் எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு எப்போவுமே தப்பான முடிவை மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து எடுப்பார். அதான் அப்பா எடுப்பார், புள்ள ஒத்து போயிடுவார், இல்லை புள்ள எடுப்பார், அப்பா ஒத்து போயிடுவார். இந்த தடவை மட்டும்தான் 2 திசையில் இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைய இதுக்கு பின்னாடி மிக பிரில்லியண்ட்டாக திமுக வேலை செய்து நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் நல கூட்டணி டெக்னிக் தான். என்டிஏலேருந்து பாமகவை வெளியே இழுக்கணும் டெக்னிக். அது பாமகக்குள்ளேயே புயலாக வெடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் யதார்த்தம். தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நீ நடக்குது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியினுடைய கட்டமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதா தகவல். விஜய் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன சார் டிவிகேல? ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சுதா தெரில. அவர் ஷூட்டிங் நடுவில் வாரத்தில் 2 நாள் வருவார் போவார். ஆனால் கட்சி வேலையை தான் செய்ய மாட்டார். வருவார், மற்றவங்கள பார்ப்பார், கையெழுத்து போடணும் அதான் பண்ணுவார். அதான் அதனால் அது ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சதா இல்லையா தெரியாது. எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதயவேணையிலேருந்து கடைசியாக மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் நடித்தார். படமும் நடிச்சிருந்தார், கட்சி வேலையும் பார்த்துருந்தா எல்லாம் நடந்துருந்தது. இவங்க தான் நம்ம உலக அதிசயமாக பண்ணுகிறாங்க. வந்தால் கூட்டம் கூடிடும், பேட்டி கொடுத்தா ஐயோ இதோ ஆகிடும் அப்படின்றாங்க. ஆனால் பேட்டி கொடுத்து தான் போகிறாரு. அதனால் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. இதில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சோர்சஸ்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மே மாதத்துக்குள்ள கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் நிரப்பிடணும் அப்படின்னு. அப்போ தேர்தல் வேலை யார் பார்க்கறது? வேட்பாளர் தேர்வு யார் பண்ணுறது? பிரச்சாரம் யார் பார்க்கறது? சும்மா இருந்த காலத்திலே ஒன்றும் பண்ணல. என்னது சும்மா இருந்தாங்கல்ல, என்ன பண்ணாங்க? டெய்லி பனைவர் வருவார், கதவை பூட்டி சாய் போட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார். எவனாவது எட்டி பார்த்தானா டமுக்குன்னு ஒரு அடி. அந்த எல்லையை காக்க S-400 படிச்சு S-400 பார்த்தீங்களா? தெரியுங்களா S-400ன்னா? அது வந்து எல்லையில் எந்த மிசைல் குரூஸு ஃப்ளைட் வந்தாலும் அடிக்கும். அந்த மாதிரி நீலாங்க பனையூரை பாதுகாக்க ஒரு புஷியானது. யாராவது எட்டு பார்த்தா ஒரே அடி ஓடு, கட்சிக்குள்ளே சேர்ற, நீ ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் நம்ம மிசைல் அடிச்சிடுவேன் அப்படின்ற அளவுக்கு. இதை தவிர வேறு என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. இந்த காலகட்டத்திலேயே கட்சிக்கு நிர்வாகிகளை கொண்டு வரல. அப்போது இது தேர்தல் காலம், சும்மாவாவது அசைக்கணும், கையா காலை அசைக்கணும். நேற்று பாருங்கள் நிர்மல்குமார் பேச விட்டாங்க, பாவம். அவர் வேற. தலைவர் எப்போவுமே நம்ம எல்லோரும் தலைவருக்கு கட்டுப்பட்டவர்கள். தலைவர் 4 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, இவர் மட்டும் 15 நிமிஷம் பேசிக்கிறாப்புல. அதில் வேற அவர் என்டிஏ கூட்டணி இல்லைன்னு வேற சொல்லிட்டாப்புல. இந்த மாதிரிலாம் நிர்மல்குமார் ரொம்ப நேரம் பேசினா பிடிக்குமா? இன்னைக்கு ரொம்ப பேர் பேசினவங்கள பேசக்கூடாதுட்டாங்க. அப்போ நிர்மல்குமார் மேடையில் வந்து பேசி, அது நேற்று பெரிய வைரல் தெரியுங்களா? நிர்மல்குமாருடைய பதில் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இல்லைன்றது பல பிரசாந்த் கிஷோர்களை வீழ்த்தி விட்டது. தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர்கள்லாம் இருக்காங்கல்ல, விஜய், அது இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்காங்க. எனக்கே பொறுக்கல, யாரா இவனுங்கன்ற மாதிரி ஒரு இதை போட்டு விட்டேன். ஏன்னா விசிகா காங்கிரஸ் தாவேகாவும் டெய்லி ஏதாவது ஒன்று. இப்போ இந்த எடிட்டர் இருப்பார், பீட் ரிப்போர்ட்டர் இருப்பாப்புல, உங்களுக்கு தெரியாதுதா, நான் புதுசாக சொல்ல போகிறேன். ஏப்பா என்ன தாவேகா பீட் யாருப்பா? கூப்பிடு, ஜெயச்சந்திரன் கூப்பிடு. என்ன நீ தாவேகால சார்? தான் சார் சோர்ஸ்கிட்ட கேட்டு வரேன் சார். என்ன மச்சான் என்னடா ஒரே தொல்லையாகுதுடா தாவேகா பற்றி தான். காங்கிரஸ் விசிகாவோட சேர்ந்து கூட்டணி எழுதுறது மச்சான், அவள்தான் காங்கிரஸ் விசிகாவோட சேர்ந்து கூட்டணி. எவன் கேட்க போகிறான்? அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு அதை 4 பேர் உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் யார் வேணால் என்ன வேணால் பேசிக்கலாம்னு இப்போ உலகம் ஆயிடுச்சு, உலகம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை என்ன? அப்படியே இருக்கிறாங்க. 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் போயஸ் கார்டனில் இருக்கிறாரு, என்ன போயஸ் கார்டன் தான் ஜெயலலிதா, இப்போ ஆதவ் அர்ஜுன். இன்னொருத்தர் அங்கே எங்கே போயிட்டு வருவார், இவர் சிடி நிர்மல்குமார். ஒருத்தர் யூடியூப் நடத்தினுக்கிறாரு, கொள்கை பரப்பு செயலாளர். கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே கூப்பிட்டு பேச விட்டுனுக்கிறாரு. என்ன எப்படி தலைவர் பயங்கரம்ல அப்படி பேசினுக்கிறாங்க. உஷியானந்து நேராக வீட்டிலேருந்து கிளம்புவார், பாண்டிச்சேரியிலேருந்து பனையூர் வருவார். வரும்போதே இவ்வளோ பெரிய பூட்டு கொண்டு வருவார், பூட்டின்னு உள்ள அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். யாராவது வரா, யாரையும் விடாமல் மறுபடியும் சாயந்தரம் ஆனால் வாட்ச்மேன்ட்ட சொல்லிவிடுவார், எவ்வளோனையும் உள்ளே விட்டுறக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார்.
ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் மூளை. ஏதாவது எவனாவது கட்சியில் பேசிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா விடக்கூடாது. உடனே அவங்களுக்கு அது வைஷ்ணவியாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய பெரிய ஆட்களாக யார் வேணா இருக்கட்டும், உடனே வாய்ப்பு விட்டு. இதுதான் அந்த கட்சி. இதில் திடீர்னு சரி எதாவது வேணும்ல, இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டம், ரைட்டு, என்னது அடுத்து மதுரையில் நடக்க போதில் பூத் கமிட்டி கூட்டம், அதுக்கான ஏற்பாடுகள் இந்த இது. ஏன்னா அர்ஜுனுக்கு தெரிஞ்ச ஒரே இது பூத் கமிட்டி கூட்டம். அதனால் பூத் கமிட்டி கூட்டத்தை போட்டு இதில் இப்போ சொன்னாங்களே இந்த மே மாதத்திற்குள் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும்னு, அப்போவுமே தெரிஞ்சிச்சு இது உருட்டுறாங்க நம்ம ஆளுங்க தான். எதாவது கேட்பான்ல, ஏப்பா என்ன ரமேஷ் அங்கே பனையூரில் இருக்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, சார் மே மாதத்திற்குள் அனைத்து நிர்வாகிகளும் நியமிக்க வேண்டிய சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டா, யார் சொன்னா, சொல்லிட்டாங்க அவ்வளோதான். உடனே கேட்டால் யார் சொன்னாங்க அதையே காடா போட்டுருங்க. காடா போட்டால் அதை எடுத்து 4 பேர் உருட்டுவாங்க. இதுதான் இன்றைக்கு ஊடக உலகம். அதனால் நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிள். நேற்று பேசினார்ல யார், சிடி நிர்மல்குமார் பேசினார்ல, அவர்கிட்டே கூட இன்னைக்கு, ஏன்னா அவர் நல்லா பேசுகிறாரு, அப்போ அவர்கிட்டயே இன்னைக்கு கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளரை பார்த்துருங்கன்னா அழகாக பார்க்க போகிறாரு. இன்றைய கூட்டத்தில் இது நடந்தது, அதை பேசணும், இதை பேசணும், ஜனாதிபதிக்கு நாங்களும் கண்டனம் தெரிவிக்கலாமா என்று கூட யோசித்தோம். புஷி ஆனந்தை வைத்து ஒரு பெரிய அறிக்கை விட்டு பண்ணலாமான்னு யோசித்தோம். அதை பண்ணோம், இதை பண்ணோம். வக்ஃப் போர்டு மசோதாவில் நாங்கள் தான் இஸ்லாமியர்களை காப்பாற்றணும், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டத்தில் இந்த முடிவுலாம் எடுத்திருக்கோம். நமக்கு வேலை மிச்சம் இல்லை. இல்லாட்டின்னா ரமேஷே என்ன நடக்குது உள்ளக இப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல, அவரே சொல்லுவார். அதனால் இவங்க அந்த இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜோக்கை தாண்டி சீரியஸாக பேசணும்னா, இப்போ இது நடக்குது வச்சுங்களேன், இப்போ திமுக மாவட்ட செயலர் கூட்டம் நடக்குதுன்னா ஓரளவுக்கு இதாகிடும். சில மாவட்ட தலைவர்லாம் வெளியில் சொல்லிடுவாங்க. இன்னும் இது வெளியில் யாராவது ஸ்போக்ஸ் பர்சன் பேசிடுவாங்க. அதில் தானே இது ஏன் இருக்க மாட்டேங்குது இவங்கள்ட்ட அப்படின்றது தான் நம்முடைய விமர்சனம். அதனால் இன்றைய கூட்டத்தில் நீங்கள் சொல்கிறபடி இந்த மே மாதத்தில் நீங்கள் சொன்னீங்களா, நான் சொன்னேன், யாரோ ஒருத்தர் சொன்னோம், யாரோ சொன்னாங்கன்னு யாரோ சொன்னோம். அதனால் இந்த மே மாதத்தில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இவர்கள் அவங்களும் அந்த முடிவை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தேர்தல் காலங்க. இப்போ அவர் வெளில வரணும், ஜனநாயகம் முடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஜனநாயகம் முடிச்சுன்னா இப்போ ஜூன் மாதம் மே முடிஞ்சு ஜூன் ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்க. இவங்க சந்திக்கிற வேலை அந்த வேலை இருக்கும். இதில் எங்கே இந்த நிர்வாகி போடுவீங்க நீங்கள்? அதனால் இவர்கள் அடுத்து தேர்தல் வேலை, இந்த பூத் கமிட்டி வேலை, இதை நோக்கி நகர்வார்கள் அப்படின்றதான். ஜனாதிபதி தரப்பிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் சில ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. கவர்னர் வழக்கு தொடர்பாக விளக்கங்கள், கிளாரிஃபிகேஷன். கவர்னர் வழக்குல தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. அது இங்க மாநில அரசுகளுக்கு சாதகமா இருக்கு. மாநில சுயாட்சி குறித்து பேசுபவர்களுக்கும் அது சாதகமான விஷயமாவே பார்க்கப்படுது. இப்போ குடியரசுத் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த நடவடிக்கைக்கு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. இது அடுத்த கட்டமா எப்படி போகும்னு பாக்குறீங்க? அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் இந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது இது சம்பந்தமாக நம்ம தமிழக ஆளுநர் நிறுத்தி வைக்க சம்பந்தமாக வழக்கு போச்சு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவங்களுக்குரிய அதிகாரம் ஆர்டிகல் 142 அதில் சில உத்தரவுகளை காலக்கெடு நிர்ணயிச்சாங்க. இதெல்லாம் உத்தரவுகள் இந்த மசோதாக்கள் 10 மசோதாக்கள் உடனே நிறைவேறியதாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததாக இவர்களே உத்தரவு போட்டாங்க. அந்த 10 மசோதாலாம் என்னன்னா, துணைவேந்தர்களை நியமிக்கிறது முதல்வர் தான் அப்படின்றது மசோதா. உடனே இவங்க வெற்றி வேந்தரே கிடையாதுன்ட்டானுங்க. முதல் நாள் உருட்டிட்டாங்க. உருட்டினோன்னா அப்புறம் 2 பேர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல, தப்பாக உருட்டுறீங்க பாருங்க, மென்ஸ்ட்ரீம் மீடியம் சேர்த்து உருட்டுச்சு. உடனே இல்லை மறுநாள் கம்முன்னுட்டாங்க, நம்ம தப்பாக உருட்டிட்டோன்னு. துணைவேந்தர்களை முதல்வர் நியமிக்கலாம், வேந்தர்ன்றதுலாம் உள்ளே போக முடியாது. அந்த மசோதாவில் அப்படி இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த இதில் 2 நபர் பெஞ்சு தான், பர்திவாலா இன்னொரு நீதிபதி. பர்திவாலா தலைமையிலான அந்த அமர்வுல ஜனாதிபதிக்கு சில காலக்கெடு 3 மாதத்துல நீங்கள் இது பண்ணணுன்ற காலக்கெடு இது பண்ணாங்க. அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஏன்னா நீதித்துறை, கான்ஸ்டியூஷன் ஹெட்டு, பார்லிமெண்ட்டு, இது எல்லாமே ஒரு ஈக்குவல் பவர். ஒருத்தர் உதவி பண்ணிக்குவாங்க, பண்ணுவாங்க. தவிர அதிகாரங்களில் ரொம்ப மீற முடியாது. சில அந்த ஜனநாயகத்தை மேம்படுத்துறதுக்கான ஒர்க்கை தான் 3 பேருமே பண்ணுவாங்க. அப்படிதான் இது. இந்த மாதிரினோன்னா அப்போவே இப்போ நாங்களாம் பேசுவோம், இவங்கெல்லாம் வெற்றி என்னது பாராட்டு விழாலாம் அவர் நடத்திட்டாங்கல்ல, உள்ளாட்சி மாநில சுயாட்சி நாயகன் அப்படி இப்படிலாம் நடத்திட்டாங்க. இதுதான் உடனே தலைவரை நீ அந்த இது அப்படி இப்படின்னு இவருக்கு அவர் ஊட்டுறது, இதெல்லாம் இது எல்லாமே நாங்களாம் அப்போ என்ன சொன்னால், லார்ஜர் பெஞ்சுக்கு போக வேண்டிய விஷயம். கான்ஸ்டியூஷன்னா எப்பவுமே லார்ஜர் பெஞ்சு தான் விசாரிக்கும். இந்த 2 நபர் அமர்வு இந்த மாதிரி விஷயத்தை சொன்னது, இது எப்படி சரியாக இருக்கும்? இது கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக 2
பேர் அமர்வு வந்து தீர்மானிக்க முடியாது அப்படின்னு கேரளா ஆளுநர் ஒரு இது சொன்னார். துணை ஜனாதிபதியும் அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணார். அப்போவே நம்ம பல பேர்கிட்ட பேசும்போது அவங்களாம் சொன்னது, இது அந்த மாதிரி பண்ணவே முடியாது, மத்திய அரசு ரிவ்யூ பெட்டிஷன் போடும், அப்படி இல்லைன்னா ஜனாதிபதியே ஆர்டிகல் 143 அவருக்குள்ள அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கிளாரிஃபிகேஷன் கேட்பார். அப்படி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அது பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ இதில் வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு போவார்னு இருக்கணும். அப்படி லார்ஜர் பெஞ்சுக்கு இந்த வழக்கு விசாரணை போச்சுன்னா இது என்ன சார் ஆகும்னு கேட்டோம். இது அவ்வளோதான், அது போச்சுன்னா இது அவ்வளோதான், நிறுத்து போயிடும் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி ஜனாதிபதி 143ல் ஒரு 14 வகையான கேள்விகளை கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அது ஜனாதிபதிக்கு உள்ள உரிமை. 15 தடவை இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பல பிரச்சனைகளில். பாபர் மசூதி பிரச்சனை, கேரளாவில் ஒரு கல்வி அமைப்புக்கான இது, சிறுபான்மை கல்வி இதுக்கு சார்ந்து, இந்த மாதிரி பல இது கேட்டிருக்காங்க. அரசியல்வாதிகளுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கிறது சம்பந்தமாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜனாதிபதிக்கு அதிகாரமாக பிரதமருக்கு அதிகாரமாக கூட கேட்டிருக்காங்க. அது கிளாரிஃபிகேஷன் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. சில இதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு பாலை திருப்பி போட்டிருக்காங்க. இது இப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நீ 201 நீங்கள் போட்டிருக்க ஆர்டரு இவரவர்களுக்கு பொருந்துமா? இது ஜனாதிபதிக்கும் இந்த மாதிரி ஆர்டர் போட முடியுமா? காலக்கெடு இருக்குல்ல, இந்த 201 அப்படி இல்லையே, அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லையே, அப்போ நீங்கள் அதை காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? இந்த மாதிரி பல கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும் பொழுது அந்த இருநபர் பெஞ்சுக்கு போவோம், இல்லாட்டி சிஜே இதுக்கு போவோம். அவர் என்ன பண்ணான்னா அதிகபட்சமாக இதுக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்? இது அரசியல், இதுக்கு பின்னணி அரசியல் இருக்கா, அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் இதை அரசியலாக்கவே கூடாது. இது ஜனாதிபதி கான்ஸ்டியூஷன் ஹெட்டு உச்சநீதிமன்றம் சம்மந்தப்பட்ட அரசியலமைப்பு கொடுத்துருக்க அந்த 143 கீழே கேட்குற கேள்வி. இதற்கு இந்த இதை கொண்டு வந்து இவர்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் எல்லாருடைய இதுவும். இன்னொன்று அந்த இது சொன்னல, லார்ஜர் பெஞ்ச் போச்சுன்னா இந்த இதுவும் பாதிக்கப்பட்டுரும். அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் இருக்க பிரதமர் இது மாநில முதல்வர்லாம் இப்போ இந்தியா கூட்டணி இல்லையா இல்லை போல அவர் வேறு சொல்லிட்டார், சிதம்பரம் வேறு, இந்தியா கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லை போயிடுச்சு. அதனால இப்போ இது புதுசாக அந்த டீலிமிட்டேஷன் உருட்டின மாதிரி உருட்டுறாங்க, அது தெரியாது.